back to my channel KD Ganesh Max. Exercise 7.2 la 6th problem. என்ன கொடுத்திருக்காங்க, find the equation of the tangent to the curve y is equal to 1 plus x cube for which the tangent is orthogonal with the line x plus 12y is equal to 12 னு கொடுத்திருக்காங்க. மேலே பாருங்க, ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு ஒரு கார்டு ஒன்று ஷோன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் இன்ட்ரோடக்ஷனில் இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன அப்படின்னா எப்பவும் போல் y is equal to நம்ம என்ன எடுத்திருக்கோம், அந்த கர்வை எடுத்துக்கலாம். 1 plus x cube அப்படிங்கிற இந்த கர்வ், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dy by dx கிடைக்கும். அங்கே கிடைக்கக்கூடிய அந்த dy by dx நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா m1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? m1 is equal to 3x square. அடுத்து அவங்க கொடுத்திருக்க லைன், அது என்ன கொடுத்திருக்காங்க, x plus 12y minus 12 equal to 0 எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் m2 is equal to என்ன கிடைக்கும், minus coefficient of x divided by coefficient of y. ஸோ m2 is equal to என்னன்னு சொல்லியிருக்கோம், minus 1 by 12. இங்கே என்ன ஒரு லைன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த find the equation of tangent to the curve, அந்த tangent வந்து எப்படி இருக்கு அப்படின்னா the tangent is orthogonal with the line னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் ஆர்த்தோகனல்னா பர்பெண்டிகுலர். இது tangent. ஓகேங்களா? டேஞ்சன்ட்டும் அங்க கொடுத்திருக்க லைன் என்னவா இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. இது வந்து given லைன். ஓகேங்களா? given லைன் கொடுத்திருக்காங்க, இது ரெண்டுமே பர்பெண்டிகுலர். அப்படின்னா அப்ப கண்டிஷன்ஸ் என்ன வரும், m1 into m2 is equal to minus 1 வரும். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம பெட்டர், எந்த கன்ஃபியூஷனும் நமக்கு வராது. ஸ்டெப்ஸ் கம்மி பண்றோம்னு சொல்லி தப்பு பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, m1 ஓட வேல்யூ 3x ஸ்கொயர் இருக்கு, இன்டு m2 ஓட வேல்யூ minus 1 by 12 இருக்கு. தட்ஸ் ஈக்குவல் டு minus 1 minus minus கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3 and 12 கேன்சல் பண்ணினோம்னா 4 னு கிடைச்சிடும். ஸோ x ஸ்கொயர் is equal to 4 which implies x is equal to plus 2 and minus 2 னு ரிசல்ட் கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா? இதுதான் x ஓட வேல்யூ. இதை எடுத்துட்டு வந்து நம்ம எதுல சப்ஸ்டிட் பண்ணோம், அந்த கர்வோட ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா y ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ x is equal to 1, சாரி x is equal to 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் y என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to 1 plus x cube னு கொடுத்துருக்காங்க. அதுல x is equal to 2 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணினோம்னா y is equal to 1 plus 8 னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் 9. இன்னொன்று x is equal to minus 2, that's equal to y is equal to என்ன கிடைக்குது, 1 minus 8 னு கிடைக்குது. ஏன்னா minus 2 கியூப் பண்ணோம்னா minus 8 கிடைக்கும். அப்போ minus 7. therefore the point of contacts are என்னது 2,9 and minus 2, minus 7. ஸோ ரெண்டு டேஞ்சன்ட் ஃபார்ம் ஆகுது இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி. எப்படின்னா இப்போ இப்படி இருக்க ஒரு கர்வ் இருக்கு, நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்றோம். ஓகேங்களா? இந்த டேஞ்சன்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு பர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டோம், இங்க அவங்க கொடுத்துருக்க ஒரு லைனுக்கு வந்து பர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி ஒரு நான் லைன் டிரா பண்ணிக்கிறேன், அப்ராக்சிமேட்டா இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? மேபி அதே கர்வ் எப்படி இருக்கலாம், இங்க இன்னொரு டேஞ்சன்ட்டும் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதுதான் இப்ப நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்க ஒரு பாயிண்ட்ல இன்னொரு டேஞ்சன்ட் போகுது, அப்ப அந்த டேஞ்சன்ட் என்னவா இருக்கு, அந்த கொடுத்திருக்க லைனுக்கு பர்பெண்டிகுலர். ஸோ 2 டேஞ்சன்ட் நமக்கு கிடைக்குது ஒரு கர்வுக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க, இது ரஃபான ஒரு டயக்ராம் தான். ஓகேங்களா? ஓகே, ஆனா இங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம், இப்படி பர்பெண்டிகுலரா இருந்தா அங்க ஃபார்ம் ஆகிற ரெண்டு டேஞ்சன்ட் என்னவா இருக்கு, பேரலலா இருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து பேரலலா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, x1, y1 2,9 வந்து x1 y1 வச்சுட்டு m is equal to m கண்டுபிடிக்கணும். m ஓட வேல்யூ அந்த 2 or minus 2 ரெண்டையும் கொண்டு போய் அந்த கர்வோட ஸ்லோப்ல சப்ஸ்டிட் பண்ணணும். கர்வோட ஸ்லோப் 3x ஸ்கொயர் இருக்கு. இந்த இடத்துல நம்ம 2 or minus 2 சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆயிரும், 4 ஆகும். 3 into 4 12 னு கிடைச்சிடும். ஸோ கர்வோட ஸ்லோப் at any point is 12. எனி பாயிண்ட் இல்ல, அந்த பிளஸ் ஆர் மைனஸ் 2ங்கிற பாயிண்ட். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் 1, ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட். ஓகேங்களா? அப்போ y மைனஸ் y1 ஓட வேல்யூ 9 இஸ் ஈக்குவல் டு m இன்டு x மைனஸ் x1. x1 ஓட வேல்யூ 2. ஓகே,
அப்போ y minus 9 is equal to 12x minus 24 கிடைச்சிருது. எல்லாத்தையும் ஒரு பங்கு 12x minus y minus 24 plus 9 equal to 0. அப்போ இதை சிம்பிள் பண்ணிட்டா என்ன கிடைச்சிருது பாருங்க. அப்போ 12x minus y minus 15 is equal to 0. ஓகேங்களா? ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இன்னொரு என்னதுன்னு சொல்லிட்டோம், பேரலல்னு சொல்லிட்டோம். அப்போ -2, -7 அதனுடைய ஸ்லோப்பும் என்ன தான் கிடைக்கும், நமக்கு 12 தான் கிடைக்கும். ஏன்னா -2 சப்ஸ்டிட் பண்ணும்போது, அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது இதையும் பாருங்க, இது கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸ்லோப் செப்பரேட்டாக தான் நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். இந்த பாயிண்ட் 2, 9க்கான ஸ்லோப் அப்படின்னு பார்த்தோம்னா m is equal to 12 அட் இங்கே பாயிண்ட் வேணால் எழுதிக்கலாம். அட் எந்த பாயிண்ட்ல 2, 9ல அதே பாயிண்ட் -2, -7 சப்ஸ்டிட் பண்ணாலும் இங்கே 12 தான் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ m is equal to 12 அட் எந்த பாயிண்ட்ல -2, -7ல. ஓகேங்களா? கவனமாக இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? ஓகே, இது x1 y1 இது m தெரிஞ்சிருச்சு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் y மைனஸ் y1 ஓட வேல்யூ -7 minus of minus plus 7 is equal to m ஓட வேல்யூ 12 into x minus x1 ஓட வேல்யூ -2, அதனால +2 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 12x இதை மல்டிபிள் பண்ணால் +24 கிடைச்சது. இங்கே y plus 7. ஸோ இதை சிம்பிள் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா 12x minus y plus 24 minus 7 is equal to 0. Therefore, the final result is 12x minus y plus 17 is equal to 0. That's all. Therefore, the equation of tangents are 12x minus y minus 15 equal to 0. This one and this one. That's all. Final result கண்டிப்பாக எழுதணுங்க, மறந்துடாதீங்க. Thank you so much. Next problem, next classல பார்க்கலாம்.